அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட்னஸ், கொடுத்தோடனே அந்த ஒர்க்கை வந்து கரெக்டா செஞ்சு முடிக்கிறது. 40 பேப்பர் 40 பேப்பர் கரெக்டா கொடுப்பாங்க. அதுல ஒரு பக்கம் கூட மிஸ் ஆகாது. பின்னடிக்கிற ஸ்டைலே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தோரணையே விருச்சகம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு ரசிக்கும் விதமாக இருக்கும். அவருடைய மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப சாதுரியமா இருக்கும். என்றோ நடந்த விஷயங்களை மறைமுகமாக மனதிலே பதிய வைத்திருப்பார்கள். வாழ்க்கையில கொடுத்த இடியா இருக்கட்டும் அடியா இருக்கட்டும், விருச்சகத்திலே கேட்டையில பிறந்தவர்கள் என்றுமே மறக்க மாட்டார்கள். திருப்பி கொடுக்கும் வரை தூங்க மாட்டார்கள். ஆனா வாங்கின அடியை விட கொடுக்குற அடி எதிரிக்கு பலமா இருக்கும். அது விருச்சகம் கேட்டை கொடுக்க நினைத்தால் அடி பலமா கொடுக்கும். ஆனாலும் பொதுவா வந்து இவர்கள் வந்து விட்டு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அது வந்து தேள் சின்னம்னு சொல்லப்படுது, பழி வாங்குற குணம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிலாம் கிடையாது. பழி வாங்கினவர்களை பழி வாங்க வேண்டும் என்று விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள் நினைத்தால் எந்த உறவுகளும் அவர்களோட இருக்காது. ஏன்னா அவ்வளவு பழிவாங்கலை சுமந்ததுக்கு அப்புறம் என்ன எவனை போய் பழி வாங்குறதுன்னு ஒரு கட்டத்துல மௌனம், ஒரு கட்டத்துல அமைதி அப்படின்ற நிலையை விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா, என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு சபையில கலகலன்னு இருக்கக்கூடிய ஆளு யார்கிட்டயுமே பேசுறது இல்லைன்னா அம்புட்டு பெயின் இருக்குதுன்னு அர்த்தம்.